ஓகே guys, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதுங்க ஃபஸ்ட்டு MySQL கிளைண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு டேட்டாலாம் கிரியேட் பண்ணீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். நான் சொன்ன மாட்டேன், ஒரு 2 டேபிள் வச்சு கிரியேட் பண்ணீங்களா? இருக்கு சார். கிரியேட் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இன்னிலிருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலமை வந்து எப்படி செட் பண்ணுறது, ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி வந்து டேபிளை கிரியேட் பண்ணுறது, அந்த டேபிளை எப்படி ஆல்டர் பண்ணுறது, அதில் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த காலமில் வந்து வரக்கூடிய டேட்டாவை செட் பண்ணுறது. எனக்கு இப்படிப்பட்ட டேட்டா தான் வேணும். இப்போ செக் கன்ஸ்டன்ட்னா என்ன, டிஃபால்ட்னா என்ன, பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, அப்புறம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா என்ன. ஸோ இந்த மட்டும் நிறைய எக்கச்சக்கமான சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் எத்தனை கமெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்? கொரி சொல்லுங்க, நம்பர் போட்டு நோட் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க கைஸ். சார் 19. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 10 கமெண்ட் பார்ப்போம். ஓகே, ஒரு ரவுண்டாக தான் கடைசியாக 30 கிட்ட வரும். ஓகே, 30-35 கிட்ட வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுக்கு கமெண்ட் என்னன்னா, செலக்ட் கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருங்க, என்கிட்ட ஏதாவது ஒரு டேட்டா பேஸ், ஒரு டேட்டா நான் எடுக்கணும். ஒரே நிமிஷம் இருங்க. ஒர்க் பெஞ்ச் இருங்க, நான் என்கிட்ட எது பல்க் டேட்டா இருக்கும், இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து டேட்டாவை கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, அது லோட் ஆகட்டும். நான் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. கிரியேட், அப்படியே ஒரு ரீசன் விட்ட மாட்டம் உங்களுக்கு இருக்கும். கிரியேட் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் ஸ்பேஸ், இன்னைக்கு டேட் என்ன, ஜனவரி 8_DB செமிகோலன் கிளிக் என்டர். அப்போ ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கரெக்டான கைஸ்? சரி, இப்போ இந்த டேட்டா பேஸில் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க கைஸ். இதுல கிரியேட் டேபிள் கொடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ நான் கொடுத்தேன்னா அதுக்கு டேபிள் கிரியேட் ஆயிருமா? கிரியேட் டேபிள் கொடுத்து நமக்கு என்னென்ன காலம் நேம் வேணுமோ அந்த காலம் நேமே கொடுத்து அதுக்கேற்ற டேட்டா டைப்ஸ் கொடுக்கும். அதுதான்ப்பா, இப்படி கொடுத்த கோட் எடுத்துருமா? யூஸ் டேட்டாபேஸ். அதான் முக்கியம். ஏன்னா எக்கச்சக்கமான டேட்டா பேஸ் உங்ககிட்ட இருக்கு. இப்ப அது எந்த டேட்டா பேஸ்ல நீ டேபிள் கிரியேட் பண்ணணும், அதுக்கு யூஸ் கொடுக்கணும். யூஸ் ஜான் 8_DB செமிகோலன் கிளிக் என்டர். இதுக்கப்புறம் இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க டேபிள் கிரியேட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ டேபிள் எப்படி நான் கிரியேட் பண்ணுவேன்? அப்போ கிரியேட் கிரியேட் டேபிள். ஓகே, டேபிள் நேம். இப்போ டேபிள் நேம் வந்து கோர்ஸ் அப்படின்னு போடுறேன். கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் நேம் வச்சுக்கிறேன். கோர்ஸ் டீடைல்ஸ். ஓகே, கிரியேட் டேபிள் கோர்ஸ் டீடைல்ஸ். அதில் ஐடி வேணும், அதாவது கோர்ஸ் ஐடின்னு வச்சுக்கிறேன். கோர்ஸ் _ID, அது வந்து இன்டீஜராக வச்சுக்கிறேன். அதை பிரைமரி கீயாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிரைமரி கீயாக செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க, கோர்ஸ் ஐடி வச்சுக்கலாம். கோர்ஸ் நேம் அடுத்து, கோர்ஸ் நேம் வந்து வேர்கேர் 255. ஓகே, இது நாட் நல்லா செட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ். ஓகேவா? கோர்ஸ் ஃபீஸ் _ஃபீஸ். இதை வந்து கோர்ஸ் ஃபீஸும் என்ன வச்சுக்கலாம், இன்டீஜராக செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது பிரைமரி கீலாம் தேவை வராது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே, செமிகோலன் கிளிக் என்டர். ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவேன்? இந்த டேபிளுக்கு ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவேன். ஓகே, இன்சர்ட் இன்டு டேபிள். இன்சர்ட் பண்றது, டேட்டா இன்சர்ட் பண்ண தெரியும்ல. இன்சர்ட் இன்டு அந்த டேபிள் நேம் கோர்ஸ் டீடைல்ஸ் ரவுண்ட் பிராக்கெட்ல எந்தெந்த காலத்துக்குலாம் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. கோர்ஸ் ஐடிங்கிற காலத்துக்கு, அப்புறம் கோர்ஸ் நேம்ங்கிற காலத்துக்கு, அப்புறம் கோர்ஸ் ஃபீஸ். இந்த எல்லா காலத்துக்கும் நான் வேல்யூஸ் கொடுக்க போறேன். எப்படி வேல்யூஸ் கொடுப்பீங்க? ஓகே, கோர்ஸ் ஐடி வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இதை நீங்கள் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை யாரும் நீங்கள் பண்ண வேணாங்க, சும்மா பாருங்க. ஓகேவா? சும்மா பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நான் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. 1ன்னு கொடுத்துக்கிறேன். கோர்ஸ் நேம் வந்து பைத்தான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து 10,000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, செமிகோலன் கிளிக் என்டர். ஒரு ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இந்த மாட்டம் அடுத்தடுத்து ஒரு 10 ரூபா கொடுத்துக்கிறேன், ஒரு 5 ரூபா கொடுத்துக்கிறேன். கோர்ஸ் ஐடி 2, ஜாவா
இது வந்து ஒரு 8000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை ஒரு டேட்டா ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு டேட்டா ஆட் பண்றேன். இது வந்து பிஹெச்பி, இது வந்து ஒரு 3000 ரூபாய் அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓ சாரி, பிரைமரிக்கு இஷ்யூ வருது பாருங்க, திரும்ப அதே நம்பர் போட்டேன், அப்போ 3ன்னு போடணும். ஓகே, அடுத்த ஒரு டேட்டா ஆட் பண்றேன், 4ன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து ஏஐ கோர்ஸ் வந்து ஒரு 15000 ரூபாய் அப்படின்னு போட்டு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டேபிளை நீங்க எப்படி வியூ பண்ணி பார்ப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். டெல் மீ गाइस. ஸ்டார் ஃப்ரம் Correct, டேபிள் sir. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தான் படிக்க போறோம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நீங்க உங்க டேபிள்ல நீங்க ஃபுல் டேபிளையும் நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் போட்டு, ஸ்டார்னா எல்லா காலத்தையும் குறிக்கும், ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கோர்ஸ் டீடைல்ஸ் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் ஓகே, செமிகோலன் கிளிக் என்டர். இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு வந்துருது. எஸ் ஆர் நோ? புரியுதா கைஸ்? புரியுதா? Yes, sir. அப்ப செலக்ட் ஸ்டார் போட்டேன்னா எனக்கு எல்லா காலமும் வந்துடும். சரி சார், எனக்கு அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் வேணும், என்ன காலம்? எனக்கு கோர்ஸ் ஐடியும் கோர்ஸ் நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் போறதுக்கு பதிலா காலம் நேம் போடுங்க. கோர்ஸ் ஐடி கமா கோர்ஸ் நேம் ஃப்ரம் என்னது கோர்ஸ் டீடைல்ஸ் கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். Yes, sir. அப்ப அந்த ஸ்டாரோட மீனிங் என்ன? எல்லா டேபிளும் எனக்கு டிஸ்ப்ளே, எல்லா காலமும் டிஸ்ப்ளே ஆகும். அப்ப எனக்கு வந்து இல்ல சார் எனக்கு அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும்னா செலக்டே அந்த பர்டிகுலர் காலம் நேம்ஸை போட்டு நீங்க டேபிள் நேம் போட்டீங்கன்னா வந்துடும். நோட் பண்ணிக்கோங்க பாப்போம், நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் செலக்ட் கொரி. நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணியாச்சா? Yes, sir. Yes, sir. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த ஒரு கான்செப்ட், இப்போ இதுல நான் ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா நான் ஆட் பண்றேன். என்னன்னா ஏஐ கோர்ஸே இன்னொரு கோர்ஸ் நான் ஆட் பண்றேன். நல்லா கவனிங்க. 5ன்னு போட்டு ஏஐ கோர்ஸ் இன்னொன்னு போட்டு அதுக்கு வந்து 13000 ரூபான்னு நான் போட்டு அனுப்புறேன். நல்லா கவனிங்க. இன்சர்ட் பண்ணிட்டேன், டேபிள் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். அப்ப என்கிட்ட 2 ஏஐ கோர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டிஸ்னிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்னிக்ட் ஸ்டேட்மெண்ட், DISTINCT. நோட் பண்ணிக்கோங்க. DISTINCT, டிஸ்டினிக்ட்னா என்ன சார்? டிஸ்டினிக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்டினிக் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது என்னன்னா இட் இஸ் யூஸ்டு டு ரிட்டர்ன் only different values. நோட் பண்ணிக்கோங்க. different values. ஓகே, டிஸ்டினிக்ட் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்டினிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்டினிக்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ரிட்டர்ன் only different values மட்டும் தான் அது ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா கைஸ்? நோட் பண்ணீங்களா? டிஸ்டினிக் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு? Yes, sir. Yes, sir. ஓகே, ஏன் சார் இதை நம்ம யூஸ் பண்றோம் இந்த டேட்டால அப்படின்னா நல்லா கவனிங்க.
இது எப்படி இப்ப வந்து என்கிட்ட வந்து இப்ப நான் கோட பாருங்களேன், பார்த்தவங்களுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. செலக்ட், ஓகே, அந்த கீவேர்டை போடுங்க, டிஸ்டினிக்ட். எதை வந்து நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணணும்னா கோர்ஸ் நேமா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கோர்ஸ் நேம்ல வந்து எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்கு, ஒரு 1000 கோர்ஸ் இருக்கு. அதுல சில கோர்ஸ் வந்து டபுளா கூட இருக்கலாம், ஒரே மாட்ட கோர்ஸ் கூட இருக்கலாம். கரெக்டா? எனக்கு அதெல்லாம் இல்லாம டிஃபரெண்ட் வேல்யூவை காட்டு. அப்ப செலக்ட் டிஸ்டினிக் கோர்ஸ் நேம் ஃப்ரம் டேபிள் நேம், என்ன அது, கோர்ஸ் டீடைல்ஸ். ஓகே, கொடுத்தீங்க செமிகோலன் கொடுத்தீங்கன்னா, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டிஸ்டினிக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, டிஸ்டினிக்ட் என்சிடி. ஓகே, இப்போ எனக்கு பாத்தீங்களா அங்க ஏஐ கோர்ஸ் எத்தனை காட்டுது? டெல் மீ गाइस. ஒன்னு தானே காட்டுது. எஸ் ஆர் நோ? எஸ் சார். அப்ப இதோட மீனிங் என்ன? டூப்ளிகேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து விட்டுட்டு, அந்த காலத்துல மட்டும் சொல்றேன் நான், கோர்ஸ் காலத்துக்கு மட்டும், கோர்ஸ் நேமுக்கு மட்டும் சொல்றேன். கோர்ஸ் நேம்ல அந்த பர்டிகுலர் காலத்துல சேம் வேல்யூ ரிப்பீட்டட் ஆயிருக்கும், ஏஐன்னு சொல்லிட்டு இப்ப டூப்ளிகேட்டடா வந்திருக்கும். அந்த டூப்ளிகேட் எல்லாம் எடுத்து விட்டுரும். எடுத்து விட்டுட்டு காமனா என்ன இருக்கு, ஓகேவா? இப்ப பைத்தான், ஜாவா, பிஹெச்பி, ஏஐ இருக்குப்பா அப்படின்னு சொல்லும். ஏஐ 10 ஏஐ இருந்தா கூட ஒரு ஏஐ தான் காட்டும். புரியுதா? அதனாலதான் இட் இஸ் யூஸ்டு டு ரிட்டன் ஒன்லி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். டிஃப்ரெண்டா இருக்கிற வேல்யூ மட்டும் தான் இது டிஸ்ப்ளே பண்ணும், சேமா இருக்கிற வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணாது. இதுக்கு பேரு தான் டிஸ்டினிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா புரியலையா? டெல் மீ गाइस. எஸ் சார். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நாளை முன்னா வந்து இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. ஒருத்தவன் எம்சிஏ பண்றான், பிசிஏ பண்றான், பிஎஸ்சி பண்றான், அது பண்றான், இது பண்றான்னு ஒரு 10,000 பேர் பண்றாங்க. அப்ப நீங்க கவுண்ட் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் சூஸ் பண்ண கோர்ஸ் எல்லாம் எடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டினிக் பண்ணி அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்தா இது வரைக்கும் மொத்தமா காமனா இப்ப 50 பேர் வந்து எம்சிஏ கொடுத்திருக்கான், 100 பேர் வந்து பிசிஏ கொடுத்திருக்கான், அப்படி இப்படின்னா மொத்தமா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு என்னால ஈஸியா ஷார்ட் பண்ண முடியும். கரெக்டா गाइस? ஓகே, இது எங்கமா யூஸ் பண்ணுவாங்க? அமேசான், இந்த மாட்ட ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, பிளிப்கார்ட், நீங்க ஆர்டர் பண்ற ஜொமேட்டோ, எல்லா இதுலயுமே இந்த கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? ஏன் சொல்றேன், இது இன்டர்வியூல வந்து கேட்பாங்க गाइस. அதாவது நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே இந்த டிஸ்டினிக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு மாச கடைசியில, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது என்னோட ஃப்ரெண்டு அமேசான்ல ஒர்க் பண்றதுனால நான் சும்மா பேசுவோம்ல, அப்ப நான் சொல்றேன். அவங்களோட முக்கியமே என்னன்னா ஒவ்வொரு மாச கடைசியில வந்து அவங்களுக்கு ஒரு டேட் வச்சுக்குவாங்க. அந்த டேட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா டேட்டாவை வச்சு அவங்களுக்கு வேலையே வந்து அந்த கடைசி வாரம் தான் டேட்டா வேலை அதிகமா இருக்குமா. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எஸ்கியூஎல் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கோடிங்க போட்டு அந்த டேட்டாவை போட்டு பிரிச்சு மெய்வாங்களாம். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாசத்துல என்ன ஆர்டர் வந்து அதிகமா போயிருக்கு, புரியுதா गाइस? என்னென்னலாம் மக்கள் அதிகமா வாங்கியிருக்காங்க. இப்ப நீ வந்து அமேசான்ல வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், ஒரு பவர் பேங்க் வாங்கி, இது ஒரு பவர் பேங்க் வாங்கியிருக்க, ஒரு 10,000 mAh கூடிய ஒரு பவர் பேங்க் வாங்கியிருக்க, இல்ல ஹெட்செட் வாங்கியிருக்க, ஓகேவா? ஏதோ ஆப்பிள் ஹெட்போன், ஐபோன் ஹெட்போன் ஏதோ வாங்கியிருக்க, அதுல போட் ஹெட்போன் வாங்கியிருக்க, ஏர்பட்ஸ் வாங்கியிருக்க. அப்ப அந்த போட் ஏர்பட்ஸ் நீ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆர்டர் பண்ணிருப்பாங்க, எது வந்து அதிகமா சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டீடைல்ஸ் வந்து அவங்க இதை யூஸ் பண்ணி தான் ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. அப்ப ஃபில்டர் அவுட் பண்ணி அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த மாசத்துக்கு அதை ப்ரொமோஷன் கேட்டகரிக்கு தள்ளி விடுவாங்களாம். ஓகே, அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போன மாசம் வந்து அந்த பொருள் வந்து அதிகமா சேல் ஆயிருக்கு, அப்ப அடுத்த மாசமும் அது அதிகமா சேல் ஆகும் தானே அர்த்தம். அப்ப அவன் என்ன பண்ணுவானா 1000 ரூபாய் அந்த பொருள் இருக்குன்னா ஒரு 100 ரூபாய் ஏத்தி விட்டுருவானா. புரியுதா गाइस? எஸ்ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். எஸ் சார். அதே மாட்டோம் சில பேர் வந்து இப்ப பெர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து பாத்தேன்னா நான் ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப நாளா ஒரு 2 to 3 இயர்ஸா ஒரே பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவேன். அதை ஆன்லைன்ல மட்டும் தான் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். அப்ப இந்த மாட்டம் இப்ப ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? இப்ப நான் எவ்ரி 2 months 3 months ஒரு டைம் அந்த பெர்ஃப்யூம் ஆர்டர் பண்ணுவேன், ஓகேவா? அப்ப இந்த மாட்டம் வந்து ரெகுலரா ஒரு ஐடியில வந்து அந்த ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவன் வேற வழியே இல்ல, நீ அடுத்த மாசம் இப்ப நான் இப்ப அந்த பெர்ஃப்யூம் 800 அந்த பெர்ஃப்யூம், ஓகேவா? இதே நீங்க வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு போனாலும் அந்த பெர்ஃப்யூம் நீங்க வாங்கி தான் ஆகணும். எஸ்ஆர் நோ? டெல் மீ गाइस, எவ்வளவு போட்டிருந்தாலும். எஸ்ஆர் நோ எவ்ரிவன்? எஸ் சார். எஸ் சார். அப்ப அவன் என்ன பண்ணுவான், இதுக்குன்னே ஒரு டேட்டா பேஸ ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்து அவன் லாஜிக் எழுதுவான். இந்த பர்சன் வந்து இது ஆர்டர் பண்ணிட்டே இருக்கான், 6 மாசம் ஆர்டர் பண்ணவன் 7வது மாசம் ஆர்டர் பண்ண மாட்டானா? அப்ப அவன் என்ன பண்ணுவான், விலையை ஏத்தி விட்டுருவான். ஆனா நீ என்ன பண்ணுவ, நீ நல்லா நோட் பண்ணுவ, நீ ஒரு பொருளை 2 தடவை நீ ஆர்டர் பண்ணு, 3வது தடவை அதே பொருள் ஆர்டர் பண்றப்ப அதோட விலை ஏறலன்னா என்னன்னு கேளுங்க. ஓகே, அந்த விலை என்ன அதுவா ஏறுமா? சொல்லுங்க பாப்போம். எல்லாம் பின்னாடி ஒர்க் அவுட் பண்றாங்க பேக் எண்ட்ல. எஸ்ஆர் நோ? இதுக்கு தான் ஐடி கம்பெனி ஒர்க் இருக்கு. புரியுதா गाइस? ஏன்னா அவன் வந்து அவனுக்கு அப்புறம் என்ன லாபம், நீ எப்படியும் வாங்க போற, என்கிட்ட தான் நீ வாங்க போற, அதை நான் ஏத்தி விட்டா எனக்கு கொஞ்சம் வாங்குறது வாங்க, எனக்கு கொஞ்சம் லாபத்தோட நீ எனக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுல गाइस?
ஸோ அதில் மோஸ்ட்லி வந்து SQL ஓட பங்கு முக்கியம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில். SQL பூந்து விளையாடும். ஓகேவா? அதனால இதெல்லாம் படிச்சுக்கோங்க. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. இது சும்மா ஒரு சின்ன மொக்க டாபிக் தான், ஆனா அதோட வேலை பாத்தீங்களா, வேலைப்பாடு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இப்ப உங்க மேனேஜர் கேக்குறாரு, என்னப்பா வந்திருக்கா, என்னப்பா பொருள்பா மோஸ்ட்லி எல்லாரும் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பைத்தானு, ஜாவா, PHP, AI சூஸ் பண்ணிருக்காங்க. என்னப்பா நீ இப்படி இப்படி தனித்தனியா சொன்னா எனக்கு மொத்தமா கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னா, அப்ப கவுண்ட் டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்னு இருக்கு. ஓகேவா? செலக்ட், இங்க கவனிங்க, செலக்ட் ஸ்பேஸ் கவுண்ட்னு போடணும். ஓகேவா? கவுண்ட்னு போட்டு அதுல டிஸ்ட்ரிக்ட்னு போட்டு அதுல என்னது கோர்ஸ் நேம். புரியுதுல கைஸ்? புரியுதுல இது? சோ அப்ப இதோட மீனிங் என்னது, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ஸ் நேம்ல உனக்கு இருக்கிற அந்த பைத்தான் ஜாவா வந்துரும். அதை கவுண்ட் பண்ணிரும். கவுண்ட் பண்ணி ஃப்ரம் எனக்கு வந்து என்னது கோர்ஸ் டீடைல்ஸ் அந்த டேபிள் நேம் எனக்கு கவுண்ட் பண்ணிருச்சா 4ன்னு. அப்ப எனக்கு வந்து இதுல 4 ப்ராடக்ட் வந்து மக்கள் எல்லாருமே சூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்ங்கிறப்பதான் நீங்க வந்து அந்த கவுண்ட் எடுத்து விட்டீங்கன்னா அது என்னென்ன ப்ராடக்ட் காமிச்சிரும். அப்ப உங்க மேனேஜர் கேட்கறப்ப, இந்த மாசம் எந்த ப்ராடக்ட் அதிகமா மக்கள் சூஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை ப்ராடக்ட் சூஸ் பண்ணிருக்காங்கன்னா, சார் 4 ப்ராடக்ட் தான், அதுல என்னென்ன ப்ராடக்ட்ங்கிறப்ப நீங்க அந்த இந்த குறியை போட்டுக்கலாம். புரியுதுல கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் டிஸ்ட்ரிக்ட். இப்போ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொரி இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டே உங்களுக்கு நான் டைம் தரேன். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த 2 இதை நான் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் நோட் மட்டும் பண்ணுங்க கைஸ், இப்போ பண்ணாதீங்க. ஓகேவா? நான் தரேன், இப்போ டைம் தரேன், பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு நீங்க நோட் பண்ணதை வச்சு பார்த்து பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். நோட் பண்ணிக்கலாம் கைஸ்? எஸ் சார். நோட் பண்ணுங்க சார். ஓகே. இப்ப நீங்க ஜென்ரலா யோசிங்களேன், ஒரு நார்மல் ஹியூமனா யோசிங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், மக்கள் வந்து ஒரு மாசத்துக்கு இத்தனை ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப இத்தனை பேர் இந்த மாசத்துல இத்தனை பேர் இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். பைத்தானு, ஜாவா, PHP, AIன்னு காமனா அதை எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேவா? ஆனா சில பேர் வந்து நான் தான் சொன்னேன், சில பேர் வந்து ஒரே கோர்ஸே நிறைய பேர் சூஸ் பண்ணிருப்பான். கரெக்டா கைஸ்? அதுல இப்ப நம்மளோட டேபிள்ல ஒரே கோர்ஸை வந்து இப்ப AI கோர்ஸ் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணிருக்கான். ஏன்னா 2 பேர் சூஸ் பண்ணிருக்கான். புரியுதா? ஓகேவா? அப்ப எனக்கு அந்த ஏன் அதை மட்டும் 2 பேர் சூஸ் பண்ணா, அது வந்து எத்தனை பேர் பண்ண, அவனோட டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த AI கோர்ஸை மட்டும் நான் ஃபில்டர் அவுட் பண்ணுவேன். எஸ் ஆர் நோ? புரியுதுல கைஸ்? புரியுது. அப்ப அந்த AI கோர்ஸை சூஸ் பண்ணவன்லாம் யாரு அப்படின்னு நான் அவனோட டேட்டாவை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்காக நான் யூஸ் பண்றது தான் வேர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் CLAS கிடையாது, வேர் WHERE, வேர் CLAUSE, கிளாஸ் அப்படிங்குவாங்க. கிளாஸ் கிளாஸ் காப் ஒன்று, கிளாஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க, கால்ஸ் அப்படின்னு போடுங்க, கிளாஸ் அப்படின்னு வரும். வேர் கிளாஸ்னா என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, வேர் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபில்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஒரு பேசிக். இதெல்லாம் ஓகேவா? சாவி போட்டாதான் வண்டி ஓடும். அது மட்டும் இந்த மட்டும் பேசிக். ஓகே. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னாலே உங்களுக்கு தெரியும் இருக்கிற எல்லா டேட்டாவும். ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்னது, கோர்ஸ் டீடைல்ஸ். ஓகேவா? சோ இப்ப நான் செமிகோலன் கொடுத்து என்ட்ராமுக்குனா எல்லா டேட்டாவும் வரும். ஓகே. எனக்கு எல்லா டேட்டாவும் வேணாம், AI படிச்ச டேட்டா மட்டும் வேணும்னா இந்த வேர்ங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி, ஓகே, அந்த கோர்ஸ் நேம் வந்து ஈக்குவல் டு அது ஸ்ட்ரிங் தானே, AI அப்படின்னு போடு. AI இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை மட்டும் எனக்கு ஃபில்டர் அவுட் பண்ணுன்னு நான் சொல்றேன். எனக்கு எப்படி அந்த AI டேட்டா மட்டும் வந்துருச்சா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? எஸ் சார். எஸ் சார். ஓகே. அப்ப அந்த வேர்ங்கிறோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதுதான் வேர். சரி சார், இதை மட்டும் தான் பண்ண முடியுமா, வேற எதுவும் பண்ண முடியாது அந்த வேர் கிளாஸை வச்சு?
என்னனாலும் பண்ணலாம். கண்டிஷன் கூட உங்களால ஆட் பண்ண முடியும். இதுல என்ன சார் சொல்றீங்க, எனக்கு புரியல. இப்ப யாரெல்லாம் கோர்ஸ் ஃபீஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு மேல எவெல்லாம் வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து சேர்ந்திருக்கான் அவனை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணாலும் நீங்க பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அதே வேர் கிளாஸ்ல கோர்ஸ் ஃபீஸ் எடுத்துக்கோங்க. கோர்ஸ் ஃபீஸ் வந்து கிரேட்டர் than 10,000 அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 1000 போட்டேன், சாரி கைஸ், 10,000 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 10,000 ரூபாய்க்கு மேல எவெல்லாம் பொருள் வாங்கியிருக்கானோ அவனோட டேட்டா ஃபில்டர் அவுட் பண்றான். அவன் தானே நம்ம டார்கெட். அப்படின்னா தான் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டேல. அப்பயும் இந்த ஏஐ கொஸ்டின் வருது. எஸ் ஆர் நோ? Yes, sir. சரி, இப்போ எனக்கு 10,000 வேணும். 10,000க்கு மேல இருக்கணும் வேணும்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்பா? என்ன மாத்துவீங்க? greater than equal to Equal. அவ்வளவுதான். படிச்ச பிள்ளைங்க முடிஞ்சு போச்சா? மனசுல தொன்னோட வந்து சொல்லிட்டீங்களா? இவ்வளவுதான். புரியுதா கைஸ்? அப்ப 10,000 சேர்ந்து வந்துருச்சா? இதுக்கு தான் நீங்க இந்த கண்டிஷன்லாம் படிக்கிறது. அப்ப வேறனா என்ன இப்போ உங்களுக்கு புரியுதுல? எதுக்கு யூஸ் பண்றேன், ஏன் யூஸ் பண்றேன்ட்டு? tell me guys. yes sir. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க, அழகா நோட் பண்ணுங்க பாப்போம். ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. இங்க நிறைய இருக்கு, கொச்ச 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 கொச்சன்னு இருக்கு இதுல. noted sir. நோட்டடா? Yes, sir. ஓகே கைஸ், குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, சூப்பரான ஒரு டாபிக். இதுலயே தான் வருது பாருங்க, அந்த கண்டினியூட்டே வரும் பாருங்க. இப்ப கோர்ஸ் ஃபீஸ் வந்து நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணீங்க. 10,000 ரூபாய்க்கு மேல எடுத்தவன் அது இதுன்னு ஃபில்டர் அவுட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நார்மலா நான் போடுறேன். இப்ப என்கிட்ட எத்தனை பேர் டீடைல்ஸ் இருக்கு? சரி, வந்துருச்சு. இவ்வளவு பேர் இருக்காங்க. என்ன இது ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு 10,000 இருக்கு, அப்புறம் 8,000, 3,000, 15,000, 13,000 இருக்கு. ஓகேவா? எனக்கு இதை நான் ஒரு அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு அந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து யார் வந்து அதிகமா வந்து பே பண்ணி வாங்கியிருக்கான் அந்த கோர்ஸை, அவனை ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி காட்டு. அதாவது டிசெண்டிங் ஆர்டரா மாத்து. கரெக்டா கைஸ்? அதாவது எனக்கு வந்து ஒரு ஆர்டரா வேணும். அதாவது ஃபர்ஸ்ட் எவெல்லாம் அதிகமா காசு கொடுத்து வாங்கியிருக்கான் அதுல இருந்து கீழே கம்மியா காசு கொடுத்து வாங்கியிருக்க எனக்கு அந்த டேட்டாவை மாத்தி கொடு. அந்த மாதிரி டேட்டாவை எனக்கு நீ ஃபில்டர் அவுட் பண்ணனா என்ன பண்ணுவ? அதுக்காக நீ யூஸ் பண்றது தான் ஆர்டர் பை கீவேர்டு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆர்டர் பை. ஆர்டர் ஸ்பேஸ் பை, by பை. ஆர்டர் பை கீவேர்டு. வேர் கிளாஸ் வேற, ஆர்டர் பை வேற. ஓகேவா? வேர்ங்கிறது ஃபில்டர் அவுட் பண்ணோம். ஆனா ஆர்டர் பைங்கிறது நீ வந்து அரேஞ்ச் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பைனா என்னன்னா ஷார்ட். இட் இஸ் யூஸ்டு டு தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் யூஸ்டு டு ஷார்ட் தி ரிசல்ட் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் யூஸ்டு டு ஷார்ட் தி ரிசல்ட். பைத்தான்ல சொல்லி கொடுத்தனா ஷார்ட் பண்றது எப்படின்னு, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் சொல்லி கொடுத்தனா? எஸ் ஆர் நோ? yes sir. Yes, sir. அதேதான் இங்கேயும். ஓகே, அப்ப அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். இட் இஸ் யூஸ்டு டு ஷார்ட் தி ரிசல்ட் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணீங்களா? பண்ணியாச்சு. Yes. இது என்ன? ஓகே, இதை எப்படி பண்றேன் பாருங்க. செலக்ட். ஓகேவா? அந்த ஸ்டார்னா எல்லாமே எடுத்துட்டு வரும். ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ் ஃபீஸ், கோர்ஸ் கோர்ஸ் டீடைல்ஸ், நம்ம டேபிள் நேம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், கோர்ஸ் டீடைல்ஸ், ஆர்டர் பை, ஆர்டர் ஸ்பேஸ் பை, ஆர்டர் பை. ஓகேவா? நான் என்ன கொடுக்குறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. ஆர்டர் பை
என்னது கோர்ஸ் ஃபீஸ், கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃபீஸ் ஸ்பேஸ். அசெண்டிங்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரும், டிசெண்டிங்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வரும். ஓகே, ஒன்றும் இல்லை. அசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா ஏஇஎஸ்சின்னு போடணும். சாரி, ஏஇஎஸ்சி அசெண்டிங் ஆர்டர். ஸ்பெல்லிங் தப்பா கைஸ், அசெண்டிங் ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன். ஏதோ சார் ஏஎஸ்சி வரும். ஷார்ட்டா கீவேர்ட்ல ஏஎஸ்சி ஓஎஸ்சி ஏஎஸ்சி கரெக்ட். ஓகே, ஏஎஸ்சி அசெண்டிங் ஆர்டர். ஓகே, பாத்தீங்களா எனக்கு இந்த டேட்டா பாத்தீங்களா, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு வருதா? ஃபர்ஸ்ட் 3000, 8000, 10000, 13000 வருதா? இதே இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டேன்னா டிஇஎஸ்சியா, டிஎஸ்சியா, டிசெண்டிங் என்ன? டிசெண்டிங், டிசெண்டிங் கரெக்ட், டிஎஸ்சி. இது பாத்தீங்களா தலைகீழா வருது. 15000 பெரிய கோர்ஸ்ல இருந்து 13, 10000 வருதா? இப்ப தெரியுதுல கைஸ், ஆர்டர் பை என்ன? எஸ்ஆர் எவ்ரிவன். எஸ் சார். ஓகே சார். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டாபிக் இப்போ சொல்கிறேன், இது முடிச்சுட்டு நீங்கள் பண்ணி பாருங்க, டைம் தரேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு குழப்பி விட்டுரும். நீங்கள் ஒரு தடவை இப்போ பண்ணி இப்போ போட்டதெல்லாம் ஒரு லைட்டாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணி பாருங்க. 10 மினிட்ஸ் டைம் தரேன். அடுத்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னொரு 10 குறி தான். அதுக்கப்புறம் நான் ஒரு நோட்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதில் இருக்கிறதே நீங்கள் வீட்டில் போய் படிங்க. சரி, இல்லைனா இப்போ நான் போட்ட வரைக்கும் நீங்கள் படிங்க கைஸ். ஓகே, இது சாரி, இப்போ நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து டிஃப்ரெண்ட்டாக வரும். பண்றீங்களா? பண்ணி பார்க்குறீங்களா? பண்ணி பாருங்க. கரெக்டாக நான் வந்து 10, 50, 52க்கு நான் வந்து உங்களை கனெக்ட் பண்ணுறேன்.
வருது பாத்தீங்களா சார். கைஸ்? Yes, sir. கண்டிப்பா ஓகே Yes, குட். sir. நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே கைஸ் குட். ஸோ இப்போ வந்து அடுத்த அவ்வளோதான் லாஸ்ட் செட்டு. இதுக்கப்புறம் இதோட முடிஞ்சு இதில் ஒரு லாஸ்ட் ஒரு 10 கமெண்ட்ஸ் கொரீஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின் முக்கியம் பேசிக்ஸ். இது எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ நான் டீச் பண்ண போறது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸை இது எப்படி சார் யூஸ் பண்றது அப்படின்ட்டு. ஆப்ரேட்டர்னாலே உங்களுக்கு தெரியும். சரி, லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகேவா? லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னென்ன படிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். அண்டு ஆறு நாட்டு. ஆ, அப்ப அண்டு ஆறு நாட்டை எப்படி இதுல யூஸ் பண்றது, ஏன் அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இது வந்து மோஸ்ட்லி இந்த ஜொமேட்டோ எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஜொமேட்டோ எல்லாம் இந்த பின்னாடி இந்த கோடிங் லாஜிக் நிறைய எழுதிருப்பாங்க. ஓகே, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். டேபிள் நேம் வந்து என்னது? கோர்ஸ் டீடைல்ஸ். கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். வேர், நல்லா கவனிங்க, வேர் எனக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து ஏஐயா இருக்கணும். அதே போல அந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு மேலவும் இருக்கணும். அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அதாவது எனக்கு வந்து வெஜ்ஜா இருக்கணும், சாரி எனக்கு வந்து பிரியாணி வேணும். ஆனா இப்ப பிரியாணி நீ போட்டனா இருக்கிற எல்லா பிரியாணியும் ஒரு வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லா பிரியாணியும் வரும். ஆனா எனக்கு பிரியாணி ஒரு பிரியாணியா இருக்கணும், ஐட்டம் வந்து பிரியாணியா இருக்கணும். ஆனா அது நான் அதுல வந்து அது வந்து சிக்கனா மட்டும் தான் இருக்கணும். அப்படின்னா அப்ப வெறும் சிக்கன் பிரியாணியா இருக்கிற கடை மட்டும் தான் ஃபில்டர் அவுட் ஆகும். கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? Yes, sir. அப்ப அதே மட்டும் தான் இங்கேயும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து கோர்ஸ் டீடைல்ஸ்ல வேர் எனக்கு வந்து வேர் கோர்ஸ் நேம் வந்து ஏஐயா இருக்கணும். நல்லா கவனிங்க, கோர்ஸ் நேம் வந்து ஏஐயா இருக்கணும். இது வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஐயா இருக்கணும். அண்டு, நல்லா கவனிங்க, அண்டுனா என்னது? டெல் மீ வாட் இஸ் அண்டு? சார் போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ, ரிட்டர்ன் ட்ரூ. ரெண்டு கண்டிஷனுமே எங்க ட்ரூவா இருக்கோ அதை மட்டும் தான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு கோர்ஸ் நேம் வந்து ஏயா இருக்கணும். அதே மட்டும் அதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து, ஓகே நல்லா கவனிங்க, கோர்ஸ் ஃபீஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 13,000க்கு மேல இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, இல்ல எனக்கு வந்து 14,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும், நான் என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். இல்ல எனக்கு என்ன ரிசல்ட் வரும் சொல்லுங்க. கோர்ஸ் ஐடி கால் மட்டும் டிஸ்பிளே. என்ட்ரா வைக்கிறேன் பாத்தீங்களா, எனக்கு ஒன்னே ஒன்று தான் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஏன்? ஏன்னா எனக்கு கோர்ஸ் நேம் வந்து ஏஐயா, ஆமா ஏஐ. கோர்ஸ் ஃபீஸ் வந்து 14,000 அல்லது 14,000க்கு மேல இருக்கா, ஆமா 15,000. அப்ப எனக்கு அதை மட்டும் கேப்சர் பண்ணி எடுக்க முடியுதா? எஸ் ஆர் எவ்ரிவன்? Yes, sir. Yes, sir. அப்ப அண்டுனா என்னது? போத் கண்டிஷன்ஸ் ஆர் டு ரிட்டர்ன் ட்ரூ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? எஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, இதுலயே வந்து ஆர் ஒண்ணு இல்ல, ஆரும் அதே மட்டும் தான். இது வந்து ஏதாவது எனக்கு ஒரு கண்டிஷன், எனக்கு வந்து ஒண்ணு ஏயா இருக்கலாம், இல்லைன்னா 14,000 ரூபாய்க்கு மேல இருக்கலாம். இது இருந்தாலும் எனக்கு பாத்தீங்களா ஏ 2 ஏ வருது. ஏன்? ஏன்னா இந்த ஒன் ஆஃப் தி கண்டிஷன் ட்ரூல. கரெக்டா கைஸ்? அப்ப கோர்ஸ் நேம் ஏனா இருக்கிற எல்லா ஏ கோர்ஸையும் டிஸ்ப்ளே பண்ணி விட்டுரும். ஓகேவா? இதுதான் 6. புரியுதா கைஸ்? இதுல யாருக்கா டவுட் இருக்கா இது வரைக்கும்? டெல் மீ. நோ சார். No, sir. ஓகே, அப்ப நாட்டுனா என்ன சார் அப்படின்னா, எனக்கு ஏஐ கோர்ஸ் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தவிர மிச்ச எல்லா கோர்ஸும் டிஸ்ப்ளே பண்ணணும். கரெக்டா? அப்ப வேர், நல்லா கவனிங்க, இது குறி எப்படி போறேன்னு பாருங்க. வேர் நாட் அப்படின்னு போட்டு நான் கோர்ஸ் நேம் போடுறேன். கோர்ஸ் நேம் வந்து எனக்கு ஏஐ மட்டும் வேணான்னு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாட் ஏஐனா ஏஐ மட்டும் இருக்கக்கூடாது, மிச்சம் எனக்கு எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணேன்னா தான் ஏஐ இங்க வருதா வரல பாருங்க. புரியுதுல இது? அப்ப அண்டேனா எப்படி யூஸ் பண்ணணும், ஆர் எப்படி யூஸ் பண்ணணும், நாட் எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்டெப்தா போலாம், பட் அது வேணாம், அந்த அளவுக்குலாம் போதும். இது ஒரு பேசிக்கா.
பண்ணிட்டீங்களா கைஸ்? பண்ணியாச்சு. எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஒரு டேபிளை வந்து அப்டேட் பண்ணும் சார். முக்கியமான ஒரு கான்செப்ட். இது எல்லாமே நீங்க பைத்தான்லேயே யூஸ் பண்ணுவீங்க அப்டேட்லாம். ஒரு டேபிளை நான் அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்றது? டேபிளில் ஒரு டேட்டாவை நான் அப்டேட் பண்ணணும். ஓகே, என்ன அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் டேட்டாவை நான் காட்டுறேன். என்கிட்ட இவ்வளவு டேட்டா இருக்கு. அதுல 2 ஏ இருக்கு. ஒரு ஏக்கு 15,000மோ ஒரு ஏக்கு 13,000 இருக்கு. அது என்ன கணக்கு எனக்கு புரியல. அப்ப அந்த கீழே ஏதாவது ஒரு ஏ நீங்க நேம மாத்துங்க. ஒரு ஏஐ பேசிக்ஸ் இப்ப நான் மாத்தணும். அப்ப நான் எப்படி நான் நேம மாத்துவேன்? அதுக்காக நீ என்ன யூஸ் பண்ணணும்? அப்டேட் கோரி யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூல கேட்பாங்க, 100% கேட்பாங்க. ஓகே, தெளிவா கவனிங்க ஃபர்ஸ்ட். அப்ப அப்டேட், ஓகே நல்லா கவனிங்க. அப்டேட் டேபிள் நேம். டேபிள் நேம் வந்து கோர்ஸ் டீடைல்ஸ். அப்டேட் டேபிள் நேம் செட்டுங்கிற கீவேர்டு. இந்த ஒரு கீவேர்டை நான் மறந்து படாத பாடுபட்ட இன்டர்வியூல நான் இருக்கு எனக்குலாம். ஓகே, இந்த செட் அப்படின்னு போட்டு நல்லா கவனிங்க. எதை நீ மாத்தணும் அப்படின்னா, எனக்கு வந்து கோர்ஸ் நேம் வந்து எனக்கு வந்து ஏஐ அண்டர்ஸ்கோர் பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு மாத்தணும். எங்க போய் மாத்தணும்? ஓகே நல்லா கவனிங்க. மாத்தணும் வேர் ஐடி வந்து எங்க 5 இருக்கோ அங்க போய் மாத்து அப்படின்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? ஐடி 5 தானே? கோர்ஸ் ஐடி, சாரி கோர்ஸ் ஐடி. கோர்ஸ் ஐடி 5ன்னு எங்க இருக்கோ அங்க இருக்கிற ஏஐல போய் எனக்கு இந்த நேம மாத்துன்னு அர்த்தம். புரியுதா? எஸ் ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். ஓகே, என்ட்ரு அமுக்குறேன். 1 ரோ மேட்ச்டு சேஞ்ச்டு 1 வந்துருச்சா? அப்போ 1 சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்களேன், அவுட்புட் மாதிரி இருக்கா? எப்படி அந்த கோர்ஸ் ஐடி 5ங்கிற இடத்துல எனக்கு ஏஐ பேசிக்ஸ்னு அப்டேட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். அப்ப அப்டேட்னா என்னது? அப்டேட் டேபிள் நேம். அந்த செட்டுங்கிற கீ செட்டுன்னு வந்தாலே அது வந்து அப்டேட் பண்றதுக்கு சமம். அது மனசுல வச்சுக்கோங்க. அப்ப செட் அந்த கோர்ஸ் நேம் வந்து எனக்கு ஏஐ பேசிக்ஸா மாத்தணும். எங்க போய் மாத்தணும்? ஐடி வந்து 5ஆம் நம்பர் எங்க இருக்கோ அந்த கோர்ஸ் ஐடி அங்க இருக்கிற அந்த கோர்ஸ் நேமை இந்த போய் அப்டேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. சரி சார், இப்ப நான் ஒரு வேல்யூ மட்டும் தான் என்னால அப்டேட் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. நீங்க இப்படி பண்ணலாம், எப்படினாலும் மாத்தலாம். ஓகே, அது இப்ப இதே இதை நான் மாத்துறேன் பாருங்களேன். எனக்கு வந்து கோர்ஸ் நேம் வந்து ஏஐ பேசிக்ஸ் 1ன்னு மாத்திக்கிறேன். அதே மட்டும் கமா போட்டு எனக்கு அதோட கோர்ஸ் ஃபீஸே நான் மாத்துறேன். கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃபீஸ். அதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து என்னவா மாத்துறேன்னா ஒரு 10,000 ரூபாய் 11,000 ரூபாய் நான் மாத்துறேன். ஓகே, இப்படியும் நீங்க போடலாம். புரியுதா கைஸ்? அப்ப இந்த மாதிரி மல்டிபிள் ரெக்கார்ட்ஸையுமே உங்களால அப்டேட் பண்ண முடியும். புரியுதா? ஓகே, சோ சேஞ்ச் ஆயிருக்கா? இப்ப பாருங்க, ரன் பண்றேன். எப்படி எனக்கு வந்து ஏஐ பேசிக்ஸ் 1ன்னு மாறி இருக்கு, அதோட கோர்ஸ் ஃபீஸும் மாறி இருக்கு. எஸ் ஆர் நோ? புரியுதுல கைஸ்? அப்ப ஒரு டேட்டாவையும் நீங்க அப்டேட் பண்ணலாம், மல்டிபிள் டேட்டாவையும் நீங்க அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க தெளிவா. இன்னும் ஒரு நாள் நாளைக்கு இழுக்கு இந்த கோர்ஸ். Noted, sir. Noted, ah? Yes, sir. Okay, guys, good. So next போலாமா? Okay. ஓகே கைஸ், ஸோ அப்போ நான் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் நான் வச்சாதான் எனக்கு அந்த MySQL PySpark முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னா டிலீட் பண்றது. டிலீட் பண்றது என்ன சார்? ஏன்னா இப்போ நீங்க ஒரு டேட்டாவை ஆட் பண்ணா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இன்சர்ட் பண்றதா ஆட் பண்றது. இன்சர்ட்னா ஆட் தெரியுமா கைஸ்? இன்சர்ட் பண்றதா டேட்டாவை ஆட் பண்றது. ஓகே, இன்சர்ட் இன்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா நீங்க ஆட் பண்ணுமா, இன்சர்ட் பண்ணா இன்சர்ட் ஆயிரும். சரி, அது ஓகே. அப்புறம் அப்டேட் பண்றது இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் delete பண்றது எப்படி சார்னா, delete கீவேர்டை யூஸ் பண்ணணும். delete 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 from டேபிள் நேம் வந்து என்னது? கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ்.
delete from table name where ஐடி வந்து 5 ஐடி வந்து 3ன்னு எங்க இருக்கோ, சாரி கோர்ஸ் ஐடி வந்து 3ன்னு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை delete பண்ணிரு. கோர்ஸ் ஐடி ஈக்குவல் டு 3ன்னு இருந்தா அதை delete பண்ணிருன்னு அர்த்தம். கொரி ஓகே ஆயிடுச்சா? இப்போ ரன் பண்றேன். எனக்கு 3ஆம் நம்பர் ஐடியை காணாம பாருங்க. புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் delete பண்றது. டிராப்னா என்னன்னா டேபிளே டிராப் பண்றது. ட்ரன்கேட்னா என்னன்னா உள்ள இருக்கிற டேட்டாவை மட்டும் delete பண்றது. அதுல delete கீவேர்டை யூஸ் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் delete பண்றது. டிஃபரன்ஸ் புரியுதுல? டெல் மீ गाइस. எஸ் சார். ஓகே, இப்போ இதுக்கு அப்புறம் நான் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தரேன். இப்போ நோட் பண்ணுங்க. இது நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். நோட் பண்ணீங்களா गाइस? எஸ் சார். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அக்ரிகேட் ஃபங்க்ஷனா என்ன சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மின்னு, மேக்ஸ், அப்புறம் வந்து சம்மு, ஆவரேஜ், கவுண்ட். ஸோ இந்த அஞ்சையும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை அதாவது ஒரு அதுல டேட்டாவில இந்த மின்னு, மேக்ஸ், சம்மு, ஆவரேஜ், கவுண்டை வச்சு எப்படி பண்றது, ஒவ்வொருத்துக்கும் எனக்கு எக்ஸாம்பிளோட வேணும். ஒவ்வொன்றையும் எனக்கு போட்டோ எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருங்க. பண்ணலாமா? இது நீங்க சும்மா நார்மலா கூகுள்ல போட்டாலே வரும். ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ மின் அண்ட் மேக்ஸ்னா என்ன? ஓகே, எனக்கு வந்து லைக் இது இப்போ நானே இதில் காட்டுறேன் பாருங்களேன். இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, செலக்ட். ஓகேவா? மின்னா என்னது? மினிமம் நம்பர். அந்த கோர்ஸ் ஃபீஸ்ல எது மினிமமான கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னா எனக்கு கவுண்ட் பண்ணணும். அப்ப மினிமம் இப்படி கோர்ஸ் ஃபீஸ் மின்னு கொடுத்தேன்னா செலக்ட் மின் கோர்ஸ் ஃபீஸ் ஃப்ரம் கோர்ஸ் டீடைல்ஸ் டேபிள் நேம். அவ்வளவுதான். எனக்கு இருக்கிறதுலே கம்மியான கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு? 8000 ரூபாய். அடுத்து இதுலயே வந்து நான் மேக்ஸிமம் போறேன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸ் அப்படின்னு போறேன்னா மேக்ஸிமமா இருக்கிற ஹையஸ்ட் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு? 15000 ரூபாய். வந்துருச்சா? புரியுதா கைஸ்? ஓகே, நானே சொல்லி கொடுத்துறேன். இந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே இருங்க, இப்ப நானே சொல்லி கொடுத்துறேன். புரியுதுல இது மின்ன மேக்ஸ்னா என்னன்னு? எஸ் சார். ஓகே, அதே மட்டும் கவுண்ட் நீங்க போடலாம். ஓகேவா? இதுலயே இன்னொன்று நானே சொல்லி கொடுத்துறேன். அசைன்மெண்ட் அப்ப இது வேணா வேற ஒன்று கொடுக்குறேன். கவுண்ட்னு கொடுத்து, அதாவது கவுண்ட்னா என்ன அப்படின்னா ஸ்டார் கொடுத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு 10000 15000 ரோ இருக்குன்னா அதை நீ ஒவ்வொரு ஐடி நம்பரும் மாறும். கைவிட்டு எண்ணிக்கிட்டு இருப்பியா? அப்ப செலக்ட் கவுண்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுக்கணும். கவுண்ட் ஸ்டார்னா இருக்க எல்லா காலத்தையும் எடுத்துக்கும். ஃப்ரம் அந்த டேபிள் நேம் என்னது? கோர்ஸ் டீடைல்ஸ், கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். இருக்கிற எல்லா டேபிளையும் காமிச்சிடும். எனக்கு இப்போ 4 டேட்டா இருக்கு, 4 ரோ இருக்கு. காமிச்சிருச்சா? அப்ப கவுண்ட் யூஸ் பண்ற. அப்ப மின் எதுக்கு யூஸ் பண்ற, மேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ற, கவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ற? தெரியுதா கைஸ்? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, அடுத்து சம்முனா என்ன? சம்முனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சம்முனா என்ன? இருக்கிற எல்லாத்தையும் கூட்டணும். கரெக்டா கைஸ்? அப்ப அந்த சம் எப்படி போடுவ? செலக்ட் சம் ஆஃப் கோர்ஸ் ஃபீஸ். இப்ப கோர்ஸ் ஃபீஸை மொத்தமா கூட்டினா எவ்வளவு வருது அப்படின்னா சும்மா நான் ஒரு கால்குலேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸ் ஃபீஸை வந்து ஃப்ரம் கோர்ஸ் டீடைல்ஸ், கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் அந்த டேபிள் நேம் எவ்வளவு வருது? மொத்தத்தை கூட்டினா 44000 ரூபாய் வருது. ஓகேவா? இதுலயே நான் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அடுத்து போறதா ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ்ல அதே இது ஒண்ணு இல்ல, ஆவரேஜ்னு போட்டா ஓவராலா நம்ம ஆவரேஜ் பார்ப்போம்ல. ஸ்கூல் மார்க்லாம் பசங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கான் அப்படின்ட்டு 5 இதுலயுமே எடுத்தா டோட்டல் வந்து 450 வருது. அவனோட ஆவரேஜ் 80% அப்படின்னு வரும் தானே? எஸ்ஆர் நோ? எஸ் சார். ஏபிஜின்னு போட்டீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 11000 ரூபாய் வருது. ஆவரேஜா இவ்வளவுதான். புரியுதா? சோ இதுதான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த 5ஐயுமே நோட் பண்ணிக்கோங்க பாப்போம். இல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இத போட்டோ எடுத்துக்கோங்க கைஸ். போட்டோ எடுத்துக்கோங்க அழகா.
நாங்க ஆவரேஜ் மின்னு மேக்ஸ் கவுண்ட் சம்மு ஆவரேஜ் அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா நீங்க இன்டர்ல சொல்லுங்க அதெல்லாம். ஓகேவா? நோட் பண்ணா சொல்லுங்க. இப்போ அடுத்து நான் அதிகமா யூஸ் பண்றது டெய்லியும் நான் யூஸ் பண்றேன். இன்னைக்கு இப்போ நான் கூட இந்த லாஜிக் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த எனக்கு இது தேவைப்படும். ஓகேவா? ஸோ அது என்ன சார்? அதுதான் அது ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. எடுத்தாச்சு சார். எடுத்துட்டீங்களா? Yes, sir. ஓகே குட். ஸோ இப்போ அடுத்த இது வருவோம். ஓகே, லைக் ஆப்ரேட்டர்னு ஒன்று முக்கியமான வந்து இந்த டெவலப்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி பைத்தானில் இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப தேவைப்படும். என்ன சார் லைக் ஆப்ரேட்டர் அப்படின்னு என்னன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் போடுறது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்று தான். ஓகேவா? என்ன சார் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து என்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் டேட்டா கிட்ட வரும் கைஸ். என்கிட்ட ஒரு டேட்டா கொடுப்பாங்க. அது வந்து 10 லட்சம் டேட்டா இருக்கும். அதில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து அதை என்னை வந்து பிரிக்க சொல்லுவாங்க. அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பிரிக்க சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ தேவா இருக்கீங்க, தேவி இருக்கீங்க, விஜய் இருக்கீங்க. எனக்கு டீல வர வேர்ட்ஸ் ஃபுல்லா இருக்கிற டேட்டா ஃபுல்லா எடு அப்படிங்கிறேன். அப்ப தேவா தேவி ஃபில்டர் அவுட் ஆவீங்க. கரெக்டா? அப்ப அடுத்த எனக்கு வீல வர டேட்டானா விஜய் மட்டும் ஃபில்டர் அவுட் ஆவீங்க. அதை மட்டும் நான் எடுத்து ஒரு இதுல நான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாட்டம் என்னால டேட்டாவை வந்து பிரிக்க முடியும் தனித்தனியா. எஸ்ஆர் எவ்ரிஒன் புரியுதா புரியலையா? எஸ் சார். அதுக்கு இந்த கான்செப்ட் தேவைப்படும். என்ன சார் அப்படின்னா எனக்கு புரியலையே. ஒன்றும் இல்லைப்பா. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ் டீடைல்ஸ்ல எல்லா டேட்டா வருதா? அதுல வந்து 7 ஆரம்பிக்கிற டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியும் 7 ஆரம்பிக்கிற டேட்டா 2 இருக்கு. ஏஐ இருக்கு, ஏஐ பேசிக்ஸ் 1 இருக்கு. அப்ப அதை நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட், இங்க பாருங்க நான் கூட பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ் டீடைல்ஸ். ஓகேவா? வேர் வேர் அந்த கோர்ஸ் நேம் வந்து கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு கோர்ஸ் நேம் வந்து லைக்னு இப்படி போடணும். லைக் சிங்கிள் குவாட்ஸ்ல பர்சன்டேஜ் சிம்பிள்ல எனக்கு 7 ஆரம்பிக்கிற இது எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா பாத்தீங்களா? ஓ பர்சன்டேஜ் இப்படி செலக்ட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஏ. ஓகே, இது பின்னாடி போடணுமா முன்னாடி போடணுமா? கரெக்டா தான் நினைக்கிறேன் சார். அது கரெக்ட் தான். இல்ல 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 பர்சன்டேஜ். ஓ சாரி நான் முன்னாடி போட்டேன். சாரி பின்னாடி போடணும். இப்படி முன்னாடி போட்டா எண்ட் வித். ஓகேவா? பர்சன்டேஜ் முன்னாடி போட்டீங்கன்னா எண்ட் வித், பர்சன்டேஜ் பின்னாடி போட்டீங்கன்னா ஸ்டார்ட் வித். ஓகேவா? வந்துருச்சா? புரியுதுல கைஸ்? எஸ் சார். இதனால கேர்ஃபுல்லா போடுங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து நான் பின்னாடி போட்டா வந்து அது வந்து பின்னாடி இருக்கு. அப்ப ஏ வந்து முன்னாடி பர்சன்டேஜுக்கு முன்னாடி ஏ இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் வித், அப்ப பர்சன்டேஜுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா அப்ப எண்ட் வித் அப்படின்னு அர்த்தம். அதாவது எண்ட்ல முடியிற நம்பர் மட்டும் எனக்கு வரும். எண்ட்ல வந்து ஏன்னு எனக்கு வரும். ஓகேவா? பாருங்களேன். அப்ப ஜாவா வாங்குற வேர்டு அந்த ஏல முடியுதா? இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. முன்னாடி இருக்கதான் யூஸ் பண்ணுவாங்க. பர்சன்டேஜுக்கு முன்னாடி இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. Yes, sir. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே, ஸோ அடுத்து வைல்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. வைல்ட் கார்டு. ஓகே, வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ். வைல்டு கார்டு கேரக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு லெட்டரை வச்சு தானே தெரிஞ்சீங்க, அதுக்கு வந்து லைக் யூஸ் பண்ணீங்க. அதே லைக்ல தான் இங்கே யூஸ் பண்ணுவீங்க. வைல்டு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்டு கார்டு கேரக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வைல்ட் கார்ட்ஸ் இதே கோடு தான். இங்க என்ன சேஞ்ச் ஆகும்னா அப்ப அந்த பர்சன்டேஜுக்குள்ள எனக்கு வந்து இப்ப பைத்தான் ஜாவா அப்படின்னு இருக்கா. இதுல என்ன தேவை போறது? நிறைய டேட்டா இருந்தா போடலாம். சரி, எனக்கு வந்து இப்படி வந்து TH அப்படிங்கிற பர்சன்டேஜுக்குள்ள THன்னு போடுறேன். அதை இப்படி போட்டு நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த THங்கிற வேர்டு எங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் எடுத்து கொடுக்குதா? பைத்தானுக்குள்ள அந்த THங்கிற வேர்டு வருது. புரியுதுல கைஸ்? இது புரியுது சார். சோ அந்த மாட்டம் இது கணக்கு வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
இதுல நிறைய போடலாம் ஆக்சுவலா, ஓகேவா? பட் சும்மா பேசிக்கா நான் சொல்றேன். இதுல நீங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போடலாம், அது நிறைய யூஸ் பண்ணி இதில் ட்ரை பண்ணலாம். பட் சும்மா ஒயில்ட் கார்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக மல்டிபிள் கேரக்டர்ஸை யூஸ் பண்றது. நோட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இவ்வளவு கொரி சொல்லி கொடுத்துருக்கேன். இவ்வளவு தூரம் எவ்வளவு கொரி வந்திருக்கு? டெல்மி. 30 சார். 30 வந்துருச்சு. உன்னமே இருக்கு கொரி, உன்னமே நிறைய இருக்கு. ஓகேவா? ஐ திங்க் நாளைக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நாளைக்கு திருப்பி இதை நான் டீச் பண்ணணும். ஒரு எஸ்கியூஎல் கோர்ஸே நீங்களுக்கு முடிச்ச மாட்டோம் ஆயிரும். உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க, போட்டீங்களா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது அப்படியே நீங்க பைத்தான்ல இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி பண்ணலாங்கிறதையும் நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, அதை மட்டும் சொல்லி கொடுத்துறேன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மற்ற கூட பொங்கல் முடிஞ்சு கூட பாத்துக்கலாம். மற்றதை அந்த பொங்கலுக்குள்ள நான் எனக்கு வந்து அந்த பைத்தான்ல இந்த டேட்டா பேஸ் எப்படி முடிக்கணும், ஸ்பைஸ் பார்க் எப்படி முடிக்கணும், ஊப்ஸை முடிக்கணும், இதை மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கூட வந்து நீங்க பொங்கல் ஹாலிடே முடிச்சுட்டு கூட வாங்க ஃப்ரீயா. இதுல அந்த பொங்கல் ஹாலிடேல ஃப்ரீயா உட்காந்து இது ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பைத்தானு இந்த டேட்டா பேஸ் எல்லாமே பொங்கல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? எஸ் சார். ஓகே, நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸா டைம் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 5 நாள் லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் கிளாஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் கிளாஸ் கிடையாது. புதன்கிழமை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகே, அப்ப நம்ம வியாழக்கிழமைல இருந்து வியாழன் வெள்ளி அந்த வர சனி ஞாயிறுல நான் கிளாஸ் வைப்பேன். ஓகேவா? ஏன்னா நான் ஜாங்கோ உங்களுக்கு நான் முடிச்சாகணும். ஏன்னா எனக்கு அடுத்த பேட்சுக்கு நான் ரெடி ஆகணும். ஓகேவா? எனக்கு பொங்கல் முடிச்சு அடுத்த ஒரு பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அது உங்க டைம்ல தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அதனால வந்து அதுக்கு நான் ரெடி ஆகணும். அதுக்குள்ள உங்களுக்கு கோர்ஸை முடிக்கணும். நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? போலாம் சார். Yes, sir. ஓகே, குட். ஸோ இப்போ லாஸ்ட் கான்செப்ட் இதை மட்டும் பார்த்துருவோம். ஓகேவா? இன் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கீங்களா? இன்னு நாட் இன்னு அந்த மாட்டம் தான். இது சும்மா ஒரு பேசிக்ஸ் தான். இது எல்லாமே ஒன்றும் இல்லை. இதில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கோர்ஸ் டீடைல்ஸில் வேர் எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் மட்டும் எனக்கு பைத்தானும் ஜாவா மட்டும் தான் எனக்கு அவுட்புட்ல வரணும், வேற எதுவுமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க இன் யூஸ் பண்ணலாம். புரியுதா? வேர் கோர்ஸ் நேம் இன் அந்த ரவுண்ட் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க போடலாம். எனக்கு வந்து பைத்தானுங்கிற கோர்ஸ் நேமும் கமா ஜாவாங்கிற கோர்ஸ் நேமும் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்க பிரிக்கலாம். வருதா? புரியுதுல? அப்ப நீங்க ஒரு 10,000 டேட்டா இருந்தாலும் எனக்கு அந்த கோர்ஸ் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் கோர்ஸை மட்டும் சூஸ் பண்ணிருக்காங்க, அப்ப அவங்க டீடைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னாலும் இப்படி நீங்க அந்த இன்னுங்கிறத யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். புரியுதுல கைஸ்? எஸ் சார். நோட் பண்ணிக்கோங்க இத. அப்ப இன்னுங்கிறது ஒரு ஆபரேட்டர். இதுல எல்லாம் யாரும் நாட் இன்லாம் போட மாட்டாங்க. இன்னு நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில ரொம்ப தேவைப்படும் கைஸ். அதே மட்டும் இதுலயே பிட்வீன் ஆபரேட்டர் ஒன்னு இருக்கு. பிட்வீன்னா என்ன அப்படின்னா அதே கோர்ஸ் நேம் கோர்ஸ் ஃபீஸ்ல கோர்ஸ் ஃபீஸ் வந்து வேர் கோர்ஸ் ஃபீஸ் வந்து பிட்வீன் இப்படி போடணும். பிட்வீன் போட்டு எனக்கு வந்து இப்ப நம்ம கோர்ஸ் ஃபீஸ் என்னென்ன இருக்கு? 8,000 10,000 இருக்கா? எனக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து 8,000 அண்டு 10,000 இப்படி நான் சும்மா போறேன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா? எனக்கு 8,000 10,000 கோர்ஸ் ஃபீஸ் எங்க இருக்கோ அந்த டேட்டா மட்டும் பிச் பண்ணுது. பாத்தீங்களா? பிட்வீன். புரியுதுல கைஸ்? ஓகே. சோ இப்படியும் போடலாம். பட் ஆனா இந்த பிட்வீன் எல்லாம் நீங்க லாஜிக்கலே நிறைய யூஸ் பண்ணலாம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ல கொண்டு போகலாம். பட் ஆனா பிட்வீன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சார் சொல்லுங்க சார். அப்படியே இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி சொல்லுவாங்க சார். நிறைய வீடியோ பார்த்தேன், குழப்புது. அவங்க ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. ஒண்ணு இல்லப்பா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா என்னன்னா இப்ப ஜொமேட்டோங்கிறது வந்து அவனா ஒன்னு தயாரிச்சான் ப்ராடக்ட். ஓகேவா? அமேசான்ங்கிறது அவனா ஒரு சின்னதா ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சு அதை வந்து என்ன பண்றான், அந்த ஒரு கம்பெனி ஆக்கிட்டான். அதை வந்து என்ன பண்ணலாம், இப்ப நீ வந்து ஒரு பொருளை நீ விற்கிறேன்னு வச்சுக்கவேன், ஒண்ணுமே இல்ல. இப்போ உங்ககிட்ட இருக்க பழைய ட்ரெஸ் ஃபுல்லா எடு, அதை ஃபுல்லா அழகா போட்டோ எடுத்து
ஒரு அபிஷியலா நீ ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து நீ ஆன்லைன்ல பாதி பிரைஸுக்கு விடு. ஓகேவா? அப்ப நீ வந்து ஒரு எம்ப்ளாய், நீ வந்து ஒரு இதாயிட்ட, நீ வந்து ஒரு செல்லர். புரியுதா? செல்லர் பையர், இதுதான் கான்செப்ட். அமேசானை பொறுத்த அளவுக்கு செல்லர் பையர் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. செல்லர் பையர்னால என்னன்னா, ஒருத்தன் விக்கிறான், அதை ஒருத்தன் வாங்குறான். புரியுதா? அப்ப செல்லர் பையர்னாலே அது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான். ஓகேவா? அப்ப நான் எப்படி சார் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கண்டுபிடிக்கிறதுனா, அமேசான் எடுத்துக்கவேன். அமேசான்ல ஒருத்தன் விக்கிறானா, ஒருத்தன் இப்ப டிஷர்ட்டை விக்கிறான், அது செல்லர், அது வந்து செல்லர். ஒருத்தன் வாங்குறான், யார் வாங்குறான்? நீங்க தான் ஆர்டர் பண்றீங்கல்ல, விலை கம்மியா இருக்குன்னு $6 ஆர்டர் பண்ணுவீங்கல்ல, அது எல்லாமே இல்ல டூப்ளிகேட் தான். அது அடுத்த விஷயம். அப்ப ஒரு செல்லர் பையர் இருந்தானாலே அது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகேவா? ஏன்னா அதை வந்து அந்த ஆப்பை வந்து அவன் மெயின்டைன் பண்றான். அந்த அமேசானுங்கிறது வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. வேற எங்கேயாவது போய் அமேசான் ஓபன் பண்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இந்த அமேசான் நீங்க போட்டாலே இது ஒரு வெப்சைட் தான் வரும். ஓகேவா? இது வந்து என்னன்னா, மேபி அந்த டொமைன் வைஸ் சர்வர் வைஸ் சேஞ்ச் ஆகும். இதே நீ அமெரிக்கால போய் ஒர்க் பண்ணனா அங்க இருக்கிற ப்ராடக்ட் உனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதே வந்து நீ இந்தியால ஒர்க் பண்றதுனால இந்தியன் சர்வருக்கு ஏத்த அப்படி இந்தியால இருக்கிற ப்ராடக்ட் டிஸ்ப்ளே ஆகுமே தவிர, ஆனா அமேசான்ங்கிறது ஒரே ப்ராடக்ட் தான். புரியுதா கைஸ்? எஸ் சார். அப்ப இதை எப்படி அவங்க டெவலப் பண்ணுவாங்க? இப்ப அடிக்கடி இது மாறிக்கிட்டே இருக்கு, பாத்தீங்களா? ஓகேவா? சோ இப்ப பாருங்களேன், இப்ப நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் பாரு, இதெல்லாம் நான் வாங்கினது பை அகைன் வருது பாத்தீங்களா? இதெல்லாம் எனக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகுது? இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் இப்ப. ஓகேவா? சோ அப்ப இதெல்லாம் வந்து வாங்குறப்ப உனக்கு வந்து என்ன சொல்றது, இப்ப நாளை உன்னைய டார்கெட் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. உன்னோட நீ ஆர்டர் பண்ற ஐடியை பேஸ் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடி அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப பொங்கல் ஆஃபர் ஒன்னு போடுவான், இதெல்லாம் பின்னாடி அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதா? எவ்வளவு வந்திருக்கு போயிருக்கு அதை ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாட்டம் இந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்றது, மானிட்டர் பண்றது, இந்த மாதிரி டேட்டாவை வந்து இது பண்றதுன்ட்டு நிறைய எக்கச்சக்கமான பொசிஷன் இருக்கு அமேசானுக்குள்ள. இதுதான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. புரியுதா? ஓகே சரி. இது வந்து இன்னொன்னு ஜோகோன்னு ஒன்று இருக்கு, பாத்திருக்கீங்களா? ஜோகோவோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, அவனோட இமெயிலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாட்டம் அவன் விற்கிறான், ஜோகோவே விற்கிறான். செல்லர், நீங்க பையர். ஓகே, அவனோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு நாள் வேணா மெயில் அனுப்பிச்சுக்கலாம். அந்த மாட்டம் நிறைய இருக்கு ஜோகோ ப்ராடக்ட். ஸோ அதே மாட்டம் வந்து பிளிப்கார்டு, ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. புரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு கிளையண்ட் வந்து பிடிச்சு கொடுப்பான். ஓகேவா? ஒரு கிளையண்ட், நல்லா கவனிங்க, ஒரு கிளையண்ட் நீங்க போய் தேடுறீங்க, சார் உனக்கு நான் வந்து வெடிக்கடைக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அப்போ அந்த கிளைண்ட் எனக்கு வந்து இந்த மாட்டம் ஒரு ஆர்டர் எனக்கு வேணும், இதை யார் பண்ணி கொடுப்பீங்க? எனக்கு ஒரு வெடிக்கடை, சிவகாசிக்கு வெடிக்கடை சீசன் வருது, எனக்கு வெடியெல்லாம் ஆர்டர் பண்ற மாட்டம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதை நீங்க ஒருத்தன் வாங்கி பண்ணி கொடுக்குறீங்க. புரியுதா? அப்ப நீங்க வாங்கி நான் பண்ணி கொடுக்குறேங்க, இவ்வளவு மாசத்துக்குள்ள இதை பண்ணி கொடுக்குறேன், இவ்வளவு பட்ஜெட், நீங்க ஒரு சர்வீஸா பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கிறீங்க. அதுதான் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. புரியுதுல? எஸ் சார். ஓகேவா? அப்ப ஆனா இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில தான் ஓப்பனிங்ஸ் பிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒருத்தன் தான் டிசிஎஸ் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப டிசிஎஸ்ங்கிற வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, கேப்ஜிமினிங்கிறது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகேவா? இன்ஃபோசிஸ்ங்கிறது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. அப்ப அவன் என்ன பண்ணுவானா, ஆட்களை நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறேன், சிவகாசி ஆர்டர் ஒன்று எடுக்கிறேன். அந்த ஆர்டர் வந்து 10 நாளைக்கு, நான் 1 மாசத்துக்குள்ள நான் பண்ணி முடிக்கணும், அதுக்கு ஒரு 4 பேரை நான் ஹையர் பண்றேன். ஓகேவா? இன்னொரு ஆர்டர் எடுக்கிறேன், அதுக்கு இன்னொரு 4 பேரை ஹையர் பண்றேன். இந்த மட்டும் ஆர்டர் எடுக்க ஓகேவா, உன்னோட அந்த மேன் பவர் அதிகமாயிட்டே இருக்கும், காசும் உனக்கு அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது உனக்கு நான் சம்பளம் மாசம் நான் 20,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் அந்த கஸ்டமர் இருக்கான் பாருங்க, அந்த கிளைண்ட், அவங்கிட்ட நான் 40,000 சொல்லி வாங்குவேன். 20,000 எனக்கு, 20,000 உனக்கு. புரியுதா கைஸ்? ஏன்னா அந்த கம்பெனிக்கு அப்புறம் என்ன லாபம்? விசாரணம். அப்ப உங்க ஒரிஜினல் சேலரி எவ்வளவுமா இருக்கும்? 50,000 ரூபாய் இருக்கும். ஆனா நீங்க வாங்குறது 25,000 ரூபாய் தான் இருக்கும். ஓகேவா? ஆனா அது உங்களுக்கு தெரியாது, உங்களை பேக்கேஜ் அவளுக்கு தான் எடுப்பான். புரியுதா? ஓகே. ஆனா ஆக்சுவல் சேலரி 50,000 ரூபாயா இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள வரும். புரியுதா? சோ அதனாலதான் ஒரு நீங்க வந்து ஃப்ரெஷரா போறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அங்க வந்து நீங்க நிறைய கத்துக்க முடியும். ஓகேவா? எதுலையுமே கத்துக்கலாம் அப்படிதான். ஆனா ப்ராடக்ட் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா வேலை அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ இல்ல சார் எனக்கு வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில போறீங்கன்னா ஒரே மாட்டம் ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ராடக்ட்ங்கிறத அவன் மாத்திக்கிட்டே இருப்பான், அடிக்கடி ப்ராடக்ட் மாத்திக்கிட்டே இருக்கும். சார் அப்ப ப்ராஜெக்டும் அதே மாதிரி தானே மாறிக்கிட்டே தானே இருக்கும் சர்வீஸ்லயும். அப்படின்னா சர்வீஸ்ல வந்து நீ எந்த வேலைக்கு உன்னை எடுத்தானோ அந்த வேலைக்குள்ளேயே தான் அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருப்பான். புரியுதா? ஓகேவா? புரியுதா கைஸ்? ஆனா இப்ப ப்ராடக்ட்ல வந்து உன்னை வேலையை விட்டு அனுப்ப மாட்டான். ஓகேவா? ஏன்னா உனக்கு நல்லா நீ செட் பண்ணிட்ட, அந்த ப்ராடக்ட்டுக்கு உனக்கு ஒரு பொசிஷனுக்கு உனக்கு உட்கார வச்சானா நீ லாங் டர்ம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஆனா அது எப்பனாலும் தூக்கும், அடுத்த விஷயம்.
இதே நீ ஒரு பெரிய பெரிய கம்பெனிலலாம் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உன்னை வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனில நான் சொல்றேன். ஓகே, மோஸ்ட்லி டாப் எம்என்சில சர்வீஸ் பேஸ் கம்பெனியா தான் இருக்கும். கூகுள் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனி நீங்க போயிட்டீங்கன்னா அங்க வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க் வந்து பெருசா இருக்காது. ஒரு லைட்டா மினிமமா ஒர்க் பண்ற மாட்டம் தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க நம்பகத்தகமா ஒர்க் பண்ணலாம், லாங் டர்மா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே பெஸ்ட் தான். பட் நீங்க வந்து உங்களுக்கு சேலரி வைஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா ஒரு செட்டில் ஆகிற மாட்டோம், நல்லா ஹை லெவல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்ல நீங்க போகலாம். புரியுதா கைஸ்? ப்ராடக்ட் பேஸ்ல வந்து உனக்கு பல்கா ஒரு ஆனா அந்த அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப எதிர்பார்ப்பான் ப்ராடக்ட்ல. புரியுதா? அதனாலதான் ஒன்னு போனா ஃப்ரெஷராகவே உள்ள போயிடணும் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில. ஓகேவா? ஒரு 5 வருஷம் நீ ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு நீ சர்வீஸ் வந்தனா லைஃப் செட்டில்டு. இல்ல அப்படின்னா நீ வந்து சர்வீஸ்ல நீ ஒர்க் பண்ற அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 6-7 வருஷம் நீ நல்லா சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நீ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில போய் உட்காந்துடணும். இப்படிதான் கணக்கு. புரியுதா? ரெண்டுக்கும் ஈக்குவலான்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் நான் சொல்லுவேன் என்னைய பொறுத்த அளவுக்கு. ஓகேவா? இப்ப என்னைய பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சர்வீஸ்லயே காலமுள்ள ஓட்டுறவங்களும் இருக்காங்க, ப்ராடக்ட்லயே ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஓகே, சில பேர். ஆனா யாருக்கு பெனிஃபிட்னா, எவன் ஒருத்தவன் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில 5 வருஷம் 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு வரானோ அவன் லைஃப் செட்டில்டு. ஏன் தெரியுமா? அவன் ப்ராடக்ட்ல வந்து அவ்வளோ வேலை பார்த்துருப்பான். ஓகேவா? ஆனா சர்வீஸ் கம்பெனில வந்து கொஞ்சமா தான் வேலை பார்க்குற மாட்டம் இருக்கும். அதனால அவனுக்கு வந்து ஈஸியா டக்கு டக்குன்னு பண்ணிடுவான். அப்படியே சேலரியும் நல்ல சேலரியில வந்து உட்காருவான். ஓகே, இதுதான் கான்செப்ட். புரியுதுல கைஸ்? புரியுது சார். ஓகே, உங்களை நான் சொல்றது நீங்க ஸ்டார்ட் அப்ல போங்க. ஓகேவா? மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப் வந்து ரெண்டுமே இருக்கும். ஒரே கம்பெனில ரெண்டுமே பண்ணுவான், சர்வீஸும் பண்ணுவோம் ப்ராடக்ட்டும் பண்ணுவோம். ஏன்னா நான் அப்படிதான் நான் ஒர்க் பண்ணேன். நான் சர்வீஸும் 6 மாசம் சர்வீஸ்க்கும் ஒர்க் பண்ணேன். சைட் பை சைடா நாங்க ஒரு ஓன் ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம், அதுக்கும் நான் டெவலப் பண்ணேன். ஓகேவா? ஸோ அப்படியும் இருக்கும். அது எல்லாமே ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதனால வேலை அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க நிறைய கத்துக்கலாம். அதனால தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி போக சொல்லுவாங்க. புது புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனில. ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ அதனால ஸ்டார்ட் அப்ல உங்களை சேலரி கம்மியா இருக்கோ அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு வருஷம் ஸ்டார்ட் அப்ல ஓட்ட பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். புரியுதா? புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ ஒரு ஐடியா இருக்கா சர்வீஸ்னா என்ன, ப்ராடக்ட்னா என்னன்னு? புரியுது சார். Yes, sir. ஓகே, எதுனாலும் போங்க guys, வேலை கிடைச்சா போதுன்னு நினைங்க. ஒரு டெவலப்மெண்ட் சைட்ல வேலை கிடைச்சா போதுன்னு நினைங்க. உங்க லைஃப் பின்னாடி சூப்பரா போகும். ஓகேவா? ஓகே சார். ஓகே கைஸ், ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம கடைசி என்ன பார்த்தோம்? அந்த பிட்வீன் வரைக்கும் பார்த்தோம். இன்னும் இது வரைக்கும் ஒரு எத்தனை சொல்லி கொடுத்துருக்கீங்க? 32 33 கமெண்டா? 32 சார். ஓகே, பேலன்ஸ்ல நாளைக்கு பார்ப்போம். ஜாயின், ஹேவிங், அது மட்டும் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுல ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம MySQL சொல்லி கொடுத்துட்ட வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சண்டே அரேஞ்ச் பண்றேன், அப்படி இல்லைன்னா வந்து நான் மண்டே அரேஞ்ச் பண்ணி அந்த பைஸ் பார்க்கு ஊப்ஸ் கான்செப்டை நான் ஃபினிஷ் பண்ணி விட்டுறேன். பொங்கலுக்கு முன்னாடி அதை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே சார். ஓகே, அப்பதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் டைம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ கைஸ்.